இது தமிழ் திரையுலகம் ஒரு ஒரு பெருமையான விஷயம்தான் அது. ஏன்னா கலைஞர் ஐயா அவர்களோட நூற்றாண்டு விழா இந்த தமிழ் சினிமா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட செய்கிறோம் அப்படின்னாக்க இது ஒரு சிறப்புமிக்க நாள் தான் அது. அது மட்டும் இல்ல, கலைஞர் ஐயா அவர்களோட பெருமைகள் அருமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லா ஜாதியினருமே எல்லா வேலைகளும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில கொண்டு வந்தாங்க. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு சொல்லி அப்போ பாடியிருந்தாங்க. ஆனால் அதை நடைமுறையில கொண்டு வந்தாரு என் கண் பார்வைக்கு கலைஞர் ஐயா அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னாக்க முடிவெற்ற ஆளு முடிவெற்ற வேலை தான் செய்யணும், பானை சட்டி செய்யற ஆளு பானை சட்டி வேலை தான் செய்யணும், செருப்பு தைக்கிற ஆளு அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில வரையறைலாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு எல்லா ஜாதியினருமே டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கலைஞர் ஐயா அவர்கள் தான் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தமிழ் திரையுலகம் ஒரு விழா எடுக்குது அப்படின்னாக்கா இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு எந்த ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாரும் மக்கள் ஒரு ஒற்றுமையோட இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நம்ம கலைஞர் ஐயா அவர்களுக்கு தான் இருக்கு. இதை நான் எதுக்கு கலைஞர் ஐயா அவர்கள் சொல்லி வலியுறுத்தி சொல்றேன்னாக்கா, எனக்கும் கலைஞர் ஐயா அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் கோபாலபுரம் வீட்டில் இருக்கும்போது அவர் வீட்டில இருந்து 4 தெரு தள்ளி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கலைஞர் ஐயா அவர்களோட மகன் இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் படிச்ச கோபாலபுரம் அந்த பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். ஸோ இப்படி எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன தூசி அளவுக்காச்சும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன். இனிவரும் இளைஞர்கள் எல்லாருமே கலைஞர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாதையை பின்பற்றி அந்த இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கூட பாருங்க, கட்சி சார்பாலாம் எதுவும் நடக்கல. ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு தமிழ் திரையுலகம் ஒரு விழா எடுக்குது. ஸோ இந்த நேரத்தில் தமிழ் திரையுலகம் சார்பாக கலைஞர் ஐயா அவர்களுக்கு அவரோட புகழ் இன்னும் நீண்டு காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.